ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் யார் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் டான்ஸ், அதாவது டான்ஸ் ப்ரோக்ராம் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் இப்போ யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, கூமாம்பட்டி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா இவர் டான்ஸ் ஆகியிருக்கு. அவங்களும் பார்த்திங்கன்னா இப்போ சாந்தினி அப்படிங்கிற சீரியல்லாம் நடிக்கிறாங்க. பாண்டியன் ஷோவில் கூட பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு ஒய்ஃபாக நடிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க சன் டிவியில் நிறைய சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க, ஜீ தமிழ்லையும் நடிக்கிறாங்க, இப்போ விஜய் டிவிலையும் நடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆகி இப்போ தான் முதல் பரிசு வென்றிருக்காங்க. இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியான ஒரு பெரிய ப்ரோக்ராம் அப்படின்னா நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அதில் முதல் பரிசு வாங்குறதுங்கிறது ஒரு சாதாரண. இப்போ கூமாம்பட்டி முதல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டிவி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காரு. கலந்தது மூலமாக இப்போ இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேருமே நல்லபடியாக டான்ஸ் ஆடி நிகழ்ச்சி உடனேக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே அற்புதமாக டான்ஸ் ஆடினாங்க. எல்லாருக்குமே பரிசு கொடுக்க முடியாது, ஒரு சிலருக்கு தான் பரிசு கொடுக்க முடியும் அப்படின்னு இவருக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அந்த அளவு ஈஸியாக கிடையாது. பயங்கர பயிற்சி பண்ணி பண்ணணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா மகளே மருமகளே அப்படி விஜய் டிவியில் சீரியல் போடுறாங்க. அந்த சீரியலில் என்ன போடுறாங்க ப்ரமோ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா மதியம் தான் ஒளிபரப்புனாங்க. இப்போ மக்களுடைய ஆதரவு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலில் பாக்கியலட்சுமி சீரியல் புகழ் ராதிகா நடிக்கிறாங்க. அதனால் இதை மாமியாராக இதில் நல்ல டேரக்டாக நடிக்கிறாங்க. மருமக துளசி மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு போடுறாங்க. இந்த சீரியலில் இப்போ துளசியை எனக்கு அடுத்த நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேஸ் வருது. அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு, என் பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என் கூட தான் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் துளசி அங்கே போய் அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண அவங்க காதலிச்ச கணவர் கூட இருக்கட்டும் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நெஞ்சு வலிக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ணை படிக்க வச்சிடலாம், ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு சொல்லிட்டீங்களே சொல்லி அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா மாமியாருக்கு கோவம் வருது. அப்புறம் வீட்டில் மாமியார்கிட்ட சொல்கிறாங்க, நான் முதல்ல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கேன், அந்த தீர்ப்பு எப்படி இருக்குங்க சொல்கிறேன். அப்போ மாமியார் முறைக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா துளசி எப்போவுமே நல்லது தான் செய்வாங்க, மாமியார் மதியம் தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நாச்சியாராக ஆக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்ததுனால இருந்தாலும் சரி, பொண்ணு காதலிச்சா அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்காரு. ஒருவேளை அவர் நெஞ்சுவலி இறந்துட்டாரா என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரியல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து தான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.